இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம், அதாவது நிலங்களை 5 வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மருதம், நெய்தல், பாலை, முல்லை அப்படின்னு ஒரு 5 வகையாக நிலங்களை பிரிக்கிறாங்கன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த 5 வகையில் குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, முல்லை அப்படின்றது இந்த 5 வகையில் 4 வகைக்கான விளக்கத்தை போட்டிருக்கிறேன். இப்போ கடைசியாக இருக்கிற ஒரு நில வகை தான் முல்லை அப்படின்றது. நல்லா கேட்டுக்கோங்க. முல்லைன்றது என்னடான்னா திரும்ப திரும்ப அப்படின்றது. அதனால தான் முல்லை அப்படின்றத நம்மளுடைய ஈஸ்வரனுக்கு முல்லீஸ்வரர், மல்லீஸ்வரர்னு கூட ஒரு பெயர் இருக்குது. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப படைக்கும் தொழிலையும் அழிக்கிற தொழிலையும் கண்டினியூவாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஈஸ்வரன். அதனால தான் அவருக்கு முல்லீஸ்வரர், மல்லீஸ்வரர் அப்படின்றது. இப்போ நம்ம மல்லிகான்னு சொல்லி கூட சில பேர் சொல்கிறோம் இல்லையா, அது கூட அப்படி தான் திரும்ப திரும்ப அப்படின்றது மல்லிகான்றது. அதனால் இந்த முல்லை அப்படின்றது கண்டினியூ அப்படின்றது திரும்ப திரும்ப அப்படின்றது. இப்போ ஒரு விவசாய நிலத்தை எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல திரும்ப திரும்ப பயிர் வச்சுக்கிட்டே இருப்பான், நல்லா விளைஞ்சிக்கிட்டே இருக்கும், 3 போகமும் அமோகமாக விளையும். அப்படியாப்பட்ட நிலத்தை தான் முல்லைன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலேன்னு கூட சொல்லுவாங்க. இந்த வண்டு பாருங்கள், முல்லை மலர் மேலே திரும்ப திரும்ப அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் தேன் கண்டினியூவாக சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த முல்லைன்றது பெண்கள் அணியக்கூடிய இந்த மல்லிகைப்பூவில் கூட முல்லை அப்படின்னா அது கசங்கி போகிற வரைக்கும் அதனுடைய வாசனை குறையாது. அதாவது அது கண்டினியூவாக அப்படி இருக்கும். அப்போ இதனுடைய தன்மை குவாலிட்டி அப்படின்றது எப்படின்னா, அது இப்போ நிலமாக இருக்கும்போது அது விவசாயத்துக்கு உகந்த நிலம், ஃபிட் ஃபார் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது கண்டினியூவாக 3 போகம் நீங்கள் பயிர் வச்சுக்கிட்டே இருந்தாலும் அது இப்போ எந்த விதமான ஹீல்டிங்கில் 100% சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு தான் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நிலத்தை தான் முல்லைன்னு சொல்கிறது. இதற்கு தான் முல்லை மலர்ன்றது. ஏன்னா முல்லைன்றது அதை மல்லீஸ்வரர், மல்லிகா, முல்லி அப்படின்றதெல்லாம் இதை தான் குறிக்கும். ஆக மொத்தம் 5 நிலங்களினுடைய வகைப்படுத்துறதுல முல்லை என்றது ஒரு முக்கியமான விஷயம். இது கண்டினியூவாக அதனுடைய அதாவது விவசாயத்தை 3 போகமும் விளைய வைக்கக்கூடிய, அப்படியே கண்டினியூவாக அதனுடைய தன்மையை இழக்காத அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நிலத்தை தான் முல்லைன்னு சொல்லக்கூடியது. முல்லை என்பது கண்டினியூ, தொடர்ந்து. அதனுடைய பூவாக இருந்தால் அதனுடைய வாசம் கடைசி வரைக்கும் அதனுடைய வாசம் குறைவதில்லை. மண்ணாக இருந்தால் அதனுடைய பயிர் விளைவிக்கக்கூடிய அதனுடைய தன்மை எந்த விதத்துலேயும் அது குறையாமல் இருக்கிறது. இதனால தான் ஆண்டவனை, ஈஸ்வரனை கூட நம்ம இந்த மாதிரி மல்லி அப்படின்னு சொல்கிறது. ஆக மொத்தம் முல்லை என்பதனுடைய விளக்கம் தொடர்ந்து நல்ல 100% ஒரு ஹீல்டிங் தரக்கூடிய ஒரு நிலத்தை தான் முல்லை அப்படி என்று சொல்கிறோம்.